வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம், வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சியாகக்கூடிய அந்த குரு அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகிறார், மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார். அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாக கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சியாக கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு குணம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாரையுமே அரவணைச்சு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா இவர்களினுடைய அரவணைப்புக்கு தகுந்த மாதிரியான உறவுகள் இவங்க கூட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஏன்னா இவர்கள் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இந்த துலாம் ராசி என்பர்களினுடைய ராசியில அந்த சனி பகவான் உச்சம் பெறதுனால ஒரு டவுன் டு எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு எங்கேயாவது போய் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா முதல்ல வேலை செய்யக்கூடிய நபர் இந்த துலாம் ராசி என்பர்கள். எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா எல்லாரையும் சமாதானப்படுத்தி அவர்களுக்கு உண்டான நேர்மறையான விஷயங்களை சொல்லி கொடுக்கக்கூடிய நபர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். இப்படி எல்லா இடத்திலையும், ஒரு பொது இடமாக இருந்தாலும் சரி, ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு தொழில் வேலை, இப்படி எல்லா இடத்திலையும் ஒருவரை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய நபர்கள் நம்ம துலாம் ராசி அன்பர்கள். ஆனா இந்த துலாம் ராசி அன்பர்களை புரிந்து இவர்களினுடைய உறவுகளோ, இவர்களினுடைய தொழில் சார்ந்த நண்பர்களோ, அடுத்து பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த ஒரு நண்பர்களோ யாராவது இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நபர் கூட கிடையாது. இவர்களை புறம் முதுகுல குத்தக்கூடிய ஒரு நபர்கள் தான், நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிரிகள் தொந்தரவு அதிகப்படியாக இருக்கும். எல்லாரையுமே அரவணைச்சு போனா எனக்கு எதிரியே இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனால் இவர்கள் யாரையெல்லாம் அரவணைக்கிறாங்களோ அவர்கள் தான் முதல்ல ஒரு எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த துலாம்
துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கும். ரொம்ப அக்யூரேட்டா சொல்லணும் அப்படின்னா சிரிச்சே எல்லாரையும் அப்படியே சமாதானப்படுத்துபவர்கள் இந்த துலாம் ராசி என்பர்கள். ஆனாலும் இவர்களினுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு அவமானம் எதனால அனுபவிப்பார்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த வருமானத்திற்காக, அந்த வருமானம், ஒரு பணம், ஒரு காசு, ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து, இந்த மாதிரியாகலாம் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துல இவர்கள் மிகப்பெரிய ஒரு அவமானங்களை சந்திப்பவர்கள். ராசிக்கு அதிபதி சுக்கிரன் அப்படின்னா கூட அந்த வெளி தோற்றத்துல மிகப்பெரிய அளவுக்கு கவனம் கொள்ளாதவர்கள். நம்ம ரொம்ப அழகா இருக்கணும், நம்ம ரொம்ப ஒரு முகம் பொலிவோட இருக்கணும், நம்மளுடைய ஆடை பாதி ஆள் பாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த ஆடையில பெரிய அளவுக்கு அக்கறை காட்டுக்கொள்ள இந்த துலாம் ராசி என்பவர்கள். இவர்களினுடைய மெயின் எண்ணமே, ஒரு மோட்டோவே பாத்தீங்கன்னா வருமானம் சம்பாதிக்கணும், எல்லாரையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், நிறைய உழைக்கணும், இது மட்டும்தான் இவர்களினுடைய ஒரு மோட்டோவா இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல, அதாவது அந்த மீன ராசியில அந்த சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிற ருண ரோக சத்ருஸ்தானத்துல அந்த சனி பகவான் இருக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு அந்த எதிரிகளின் தொந்தரவுகள், அந்த நம்பிக்கை துரோகங்கள் கொஞ்சம் படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நேரம். 6ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுடைய வலிமை அதிகமாகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஒரு கெட்ட கிரகங்கள் வருது அப்படின்னாலே அந்த இடத்துல உங்களுடைய பொசிஷன் ஸ்ட்ராங் ஆக போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரியாக தான் இந்த காலகட்டம் பராபவ வருடம் எப்படி ஒரு ஒரு இரக்கத்தை இந்த துலாம் ராசி என்பவர்கள் சந்தித்தார்களோ கடந்த காலத்துல, அதே மாதிரியான ஏற்றங்கள் இந்த பராபவ வருடத்துல முழுமையாக நடக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு சுழற்சி முறை மாற்றம் தான் இந்த பராபவ வருடம். இது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது. காதல் திருமணங்கள்ல பெரிய அளவுக்கு இவங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு டைம். கடந்த காலத்துல எல்லாம் காதல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 வருடம் 6 வருடம் இடைவிடாமல் காதல் பண்ணணும் மேடம், ஒரே ஒரு சின்ன வார்த்தை தான் அப்படியே டங்கு ஸ்லிப் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அதனால பிடிச்சிட்டு ஒரு பிரிவே, மிகப்பெரிய ஒரு பிரிவே வந்துருச்சு, இதனால ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனை எல்லாம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கடந்த காலத்துல காதல் எல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு புரட்டி போடக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் இருந்திருக்கு இந்த காலகட்டம். அதையெல்லாம் தாண்டி வந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த பராபவரிடம் ஒரு நன்மையை கொடுக்க போது. பெற்றோர்கள் சம்மதத்துடன் உங்களுடைய காதல் திருமணமாக கைகூடக்கூடிய ஒரு நேரம். அந்த இடத்துல யார் யாரெல்லாம் பிரிவை சந்தித்தீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே பிரிவு தான், வேற எதுவுமே கிடையாது. அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமைவதற்கும் உண்டான ஒரு காலகட்டம் அப்படின்றது முழுமையாக இருக்கு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்கள் வேலை ரீதியான சில முன்னேற்றங்களும் வேலை ரீதியான ஒரு வாய்ப்புகளையும் அடையக்கூடிய ஒரு நேரம். வேலையில எப்ப பார்த்தாலும் டென்ஷன். இந்த துலாம் ராசி என்பவர்களை குறைய சொல்ல முடியாது. வேலையில எந்த இடத்துலயும் இவர்களால யாராலையும் குறைய சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவர்கள்கிட்டயே கடந்த ஒரு 6 மாத காலமாக இந்த உயர் அதிகாரிகள் படாத பாடுபடுத்திட்டு இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்தாலும் அவர்களுக்கு திருப்திகரமாக இல்லை. ஏன்னா இவர்களை வேலையை விட்டு தூக்கணும். அவர்களினுடைய மெயின் மோட்டோவே அதுதான். எப்படி இவர்கள் வேலைதான் மோட்டோ அப்படின்ற மாதிரி வச்சிருக்காங்களோ இவர்களினுடைய உயர் அதிகாரிகளுக்கு இந்த துலாம் ராசி அன்பர்களை எப்படியாவது இந்த வேலையை விட்டு தூக்கிறணும் அப்படின்ற ஒரு முழு முயற்சியோட இருக்கிறாங்க. அதனால இவர்களுக்கு அந்த வேலை ரீதியான விஷயங்கள்ல மிகப்பெரிய பின்னடைவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்கு இந்த பராபவரிடம். அதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ கொடுக்கும். அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுல இறுதியாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைம் பாத்தீங்கன்னா இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய உயரதிகாரி மாற்றம் பெற்றுடுவார். உங்களுடைய உயரதிகாரி மாற்றப்படுவார், இல்ல நீங்க வேற இன்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாறக்கூடிய ஒரு நேரம். ஆனா வேலையை விடக்கூடிய ஒரு நேரம் இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விடக்கூடாது. என்ன கஷ்டப்பட்டாலும் இந்த துலாம் ராசி என்பவர்கள் உங்களுடைய வேலையை விடக்கூடாது. சில நன்மைகள் அப்பப்போ வரும், ஆனா கெடுதலான பலன்களை மீறி நன்மைகள் வரக்கூடிய டயத்துலதான் நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய உயரதிகாரிகளினுடைய தொந்தரவுகள் குறையலாம், உயரதிகாரிகள்
மாற்றம் செய்யப்படலாம், இல்ல நீங்க வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றம் செய்யப்படலாம். இந்த மாதிரியாக எல்லாம் இருக்கும்போது நீங்க ஏன் அவசரப்பட்டு விடணும்? விடக்கூடாது. விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதம் காலம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. அதனால இந்த துலாம் ராசி என்பர்கள் இந்த வேலை ரீதியான மாற்றங்களை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு தருணம். ஆனா அந்த ப்ராப்பர்ட்டியில சின்னதா ஒரு ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருக்கும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான் அப்படின்னு வந்தாச்சு அப்படின்னாலே சுகஸ்தானத்துல வர்றார். அப்போ நம்ம சொத்துக்களை வாங்குறதுக்கு முழுமையா முயற்சி பண்ண போறோம் இந்த வருடத்துல. இந்த துலாம் ராசி என்பர்கள் அந்த சொத்து ஏதாவது ஒரு பிரச்சனையோட வரும். நிறைய துலாம் ராசி என்பர்கள் நீங்க இந்த வருடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், ஏலம் விடப்பட்ட சொத்துக்களை வாங்குறது மேக்சிமம் அவாய்ட் பண்ணணும். ஏலம் விடப்பட்ட சொத்துக்களை வாங்கும் போது அதனால ஒரு கர்மாக்களும் அதனால சில பிரச்சனைகளையும் நீங்க கையிலேயே காசு கொடுத்து வாங்கிட்டு வரீங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஹைலைட்டான பாயிண்ட். அந்த ராகு பகவான் இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் செய்வாரு. அந்த வீட்டுக்கும் உங்களுக்கும் எப்பவோ முன்ஜென்ம ஒரு பந்தம் இருந்திருக்கும். அதனாலதான் அந்த வீடு ஏலத்துக்கு வரும். அந்த வீட்டை நீங்க வாங்குவீங்க. அந்த வாங்கினதுல இருந்து இந்த பிரச்சனைகள் இது எல்லாமே இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நடக்கும். அதனால நீங்க எந்த காசை எப்படி செலவு பண்ணுவீங்களோ அது வேற விதமா வச்சு ஏலத்துக்கு வரக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிய தயவு செய்து வாங்காதீங்க. வாங்கினீங்கன்னா பிரச்சனையில இருக்கும். அதே மாதிரி அதிகப்படியாக நீங்க டாக்குமெண்டேஷனை ரொம்ப கண்ணுல ஒரு என்ன சொல்றது ஒரு கழுகு பார்வையோட நீங்க அதை பார்க்கணும். அப்படி பார்க்கல அப்படின்னா அந்த டாக்குமெண்டேஷன்ல அதிகப்படியாக ப்ராப்ளம் இருக்கும். அது ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு போகக்கூடிய தருவாயில நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் தான் இருக்கும். அடுத்து இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கும் போது இருக்கக்கூடிய சில நினைவுகள். அடுத்து இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உடல் பலவீனங்கள் ஏற்படும். ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு இந்த அது பேர் என்னது இன்ஃபெக்ஷன் போன்ற சில விஷயங்கள் இதெல்லாம் உருவாகுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துட்டீங்க அப்படின்னா போறோம். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக திசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.